சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை காற்றில் ஜூப்பிட்டரில் ஒரு முறை சந்திப்போமா அப்படிங்கிற மாதிரி பாட்டை நானும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். நான் எங்க வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட்ஸாவை முடிக்கிறனோ அங்கேருந்து நீ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி உன்னோட இன்ஸ்டாகிராம்ல நீ போடு அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அவர் தான் அனுப்பமா ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி எனக்கு இப்போ ஆனஸ்ட்லி தோணுது. ஏன் தெரியுமா? யூஸ்வலி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க 2 பேர்னா அதில் ஒரு பார்ட்னர் வந்து சம்டைம்ஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் கைண்ட் ஆஃப் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த டைமில் வந்து அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். என்ன இவங்க வந்து ஓவராக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க பாரு எவ்வளோ கெத்தாக இருக்காங்க, போஸ்டே போடுறது இல்லைன்னு. ஆனால் வென் they come out and speak about what all abuse they had gone through, நமக்கு இன்னொரு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒருவேளை நம்ம யோசிச்சது தப்பாக இருக்கும், ஒருவேளை அந்த பர்சன் வந்து நான் ரொம்ப டிசைரபிளாக தெரியணும், நீ தான் என் பின்னாடி வந்து அலையிற மாதிரி தெரியணும், அதனால நீ போஸ்ட் போடு, நீ மார்ஸ் கோட் யூஸ் பண்ணி நீ வந்து ஸ்டோரி போடு, நீ தான் வந்து ஃபுல்லாக அக்னாலேஜ் பண்ணிட்டுருன்னு ஃபோர்ஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இது நிறைய பேருக்கு லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. பட் சம்டைம்ஸ் சர்டன் alleged truth can be uncomfortable to hear. ஏன்னா இந்த ஸ்லட் ஷேமிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து அனுப்பமா சொன்னாங்க. பரதா சம்திங் ஒரு மலையாள மூவி அவங்க பண்ணப்போ அந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அனுப்பமா அழுதுருப்பாங்க. ஷீ ப்ரோக் டவுன். ஐ ரிமெம்பர் எதுக்கு இவங்க அழுதாங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் புரியவே இல்லை. ஆனால் இப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது கேட்டதுக்கப்புறம் இன் ஹைண்ட்சைட் நம்ம வந்து பார்க்குறப்போ ஓ ஸோ இவ்வளோ இவங்க என்டோர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இட் ஜென்யூன்லி ஃபெல்ட் வெரி 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 பேட். அவங்கள வந்து இந்த பர்டிகுலர் நபர், இவங்களோட இப்போ கரண்ட்லி வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த நபர் வந்து அவ்வளோ ஸ்லட் ஷேம் பண்ணியிருக்காரு. ஸ்லட் ஷேம்னா ஒருத்தங்களோட நடத்தையை பற்றி, கேரக்டரை பற்றி கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு வேர்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தங்களை வந்து இல்லை இங்கிலீஷில் பி வேர்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தங்களை வந்து நீ இப்படி நீ அப்படின்னு வந்து கேவலமாக அவங்க கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணி பேசுறது. அதுவும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற உங்கள் சிஸ்டரையோ மதரோ நீங்கள் பேசுறதுலாம் அதை விட ஒரு கொடுமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த நபர் வந்து allegedly as per அனுப்பமாஸ் allegations இவங்களை வந்து ஸ்லட் ஷேம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு at multiple points. அண்ட் அந்த பர்டிகுலர் படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கூட பேக் ஸ்டேஜில் இவங்க நின்றுட்டு இருக்கிறப்போ ஒரு ஹியூஜ் ஃபைட் ஹேப்பன்ட் apparently. அண்ட் இவர் வந்து ரொம்ப கேவலமாக சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொன்னதுனால அவங்க இங்கே போய் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேசிட்டு இருக்கிறப்ப பேக் ஆஃப் த மைண்டில் வந்து பேரலாக இந்த தாட் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அவங்க வந்து தன்னையே வந்து மறந்துட்டு ஷி ஸ்டார்டட் கிரைங் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து லவ் பாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி இருந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஓ இவங்க எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள ஸ்லட் ஷேம் பண்ணி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி கேரக்டர் அசசினேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் போக முடியும்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நீ மட்டும் போஸ்ட் போடு, நீ வந்து என்னை ரொம்ப டிசைர் பண்ணுற மாதிரி ஒரு நரேட்டிவ் நான் செட் பண்ண விரும்புகிறேன், ஸோ நீ மட்டும் போஸ்ட் போடு, நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து எதுவுமே போட மாட்டேன், நான் வந்து என்னை பற்றி மட்டும்தான் போடுவேங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுற பர்சனுக்கு இதெல்லாம் வந்து ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு தான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சந்திப்போமா ரெஃபரன்ஸ் கொடுத்து ஐ ஆக்சுவலி ஹேட் டு மேக் அ பாயிண்ட் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் தட் வுட் பி வெரி ஐ ஓப்பனிங் டு அ லாட் ஆஃப் பீப்பிள். ஒரு சில பீப்பிள் சோஷியல் மீடியாவில் பேசி நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து அந்த டைமில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப இது டாக்ஸிக், அவர் வந்து நார்சிசிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியில் வந்திருக்க வேண்டியதானே, இப்போ வந்துட்டு வந்து ஒரு ஃபவுல் கிரை பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அனுப்பமா வந்து விக்டிம் ஷேம் பண்ணிட்டு இருந்தாங்க. சி ஆனஸ்ட்லி நார்சிசிஸ்டிக் அபியூஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கிற பீப்பிள் காமெண்ட் செக்ஷன்லேயே நான் போன வீடியோவில் பார்த்தேன், நிறைய பேர் வந்து எனக்கு இது நடந்திருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மேபி பிகாஸ் ஆஃப் சம்படி இன் அவர் ஃபேமிலி ஆர் relationship or whatever, it is not easy to come out of it because these people know they will love bomb you so much, they will manipulate you, they will make you feel like probably you are the best thing in the world one day and the very next day they will treat you like shit. And then adukaprom வந்து they will hoover around and they will come back into your life, they will plead, they will in fact plead guilty, they will be like I'm so guilty baby, please come back to me, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணி ஒருத்தங்களை வந்து வச்சுக்கிட்டு ஒழுங்காக பார்த்துக்கவும் தெரியாமல் ஒழுங்காக ட்ரீட்டும் பண்ணாமல் அவங்கள வந்து கையை விட்டு போகவும் விடாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஆனஸ்ட்லி இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கெட் அவுட் ஆஃப் அ நார்சிசிஸ்டிக் லூப். அது ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் விடுங்க, அது லூப்னே நம்ம சொல்லலாம், ஏன்னா உங்களோட லூப்லேயே அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் இஃப் வாட் அனுப்பமா சேஸ் இஸ் ட்ரூ, இஃப் ஷீ ரியலி ப்ரோக் தட் நார்சிசிஸ்டிக் ஒரு சப்ளை அந்த பர்சனுக்கு கொடுக்காம அவங்க வந்து அதை பிரேக் பண்ணிட்டு அந்த ஒரு லூப்லேருந்து அவங்க அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க, பாட்காஸ்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ ஓப்பனாக டீட்டெயில்டாக இன்ஸ்பைரிங்காக பேசுகிறாங்கன்னா மோர் பவர் டு ஹர் ஆனஸ்ட்லி. பிகாஸ் இந்த பர்டிகுலர் நபர் allegedly is from a very connected family and a very powerful family, whatever. I don't genuinely believe in this powerful family and shit, but I'm saying கன்வென்ஷனலாக நீங்கள் பார்க்க போனால் ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வரப்போ அவங்க
அகெயின்ஸ்டா போயிட்டு ஒருத்தங்க வந்து குரல் கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நேம் காலிங் பண்ணலனாலுமே வி ஆல் நோ ஹூம் ஷி இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு விஷயம் வந்து பேசுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனால இவங்களோட கரியரை கூட வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் கிடைக்க விடாம கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் you know how people operate in this industry and to what all extent they all can go to make a certain statement or whatever. அப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த விஷயத்த பிரேக் பண்ணி வெளியில வந்து இவ்வளோ பேசி இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அபியூஸ் எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல மாறிச்சுன்னா எனக்கு வந்து கண்ணெல்லாம் ட்விச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஐம் ஷோர் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ சம்டைம்ஸ் கண்ணு ட்விச் பண்ணும், எனக்கு அப்படியே படப்படன்னு துடிக்கும், நிறைய ஆயிருக்கும் நமக்கு. பட் இவங்களுக்கு அது ஒரு கான்ஸ்டன்டா ஒரு விஷயமா மாறிடுச்சு, கிரானிக்கா அது ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவங்களுக்கு இங்கே கண்ணில் இருக்கிற ஒரு கிளாண்ட் பேர் சொன்னாங்க, எனக்கு டெக்னிக்கலாக அந்த டேர்ம் தெரியல கிளாண்டோட பேர், பட் அந்த கிளாண்ட் வந்து ஸ்வெல் ஆகிட்டு ஷி ஹேட் டு கோ த்ரூ மைனர் சர்ஜரி இன்ஃபேக்ட். ஸோ அந்த அளவுக்குலாம் கோ த்ரூ பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு இது எனக்கு வேண்டான்னு முடிவு எடுத்து ஒருத்தங்க வந்து அதை வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுறாங்கன்னா இதுக்கு என்ன ரிப்பர்கஷன் வரும் அப்படி இப்படின்னு பெருசாக அதை பற்றி கவலைப்படாமல் பேசுறாங்கன்னா it is a powerful move and we should support her. And I genuinely feel it's a very good example. Honestly நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ என்ன நீ வந்து லவ்ல இருந்தல்ல, இப்போ மட்டும் வந்து என்ன பேசி பப்ளிசிட்டி தேடி, how is this publicity? ஒருத்தங்களை நார்சிசிஸ்டிக் அபியூஸ் பண்ணி அவங்களை கேவலமா ட்ரீட் பண்ணி இவ்வளோ பண்ணி அவங்க வந்து ஃப்ரீயா சுத்துறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா விக்டிம் ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு வந்து எனக்கு இது நடந்திருக்கு, இன்ஃபேக்ட் அவங்க பேரே சொல்லலை, அவங்க வந்து நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றப்ப எப்படி அவங்க இதுல தப்பாக முடியும், எதுக்கு அவங்க எல்லாரும் போட்டு வந்து ஷேம் பண்றாங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் if I'm supporting here or if people are supporting her here, that doesn't make us hardcore feminists or anything. We're just thinking like human beings. It's just a basic or moral or human level ukandi yosikra or vishயம் தான். Even men in many cases are victims of narcissistic abuse by their mom or by their sister or by their partner, just that they don't come out and speak. Maybe that is how men are designed, எது நடந்தாலும் பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும், எமோஷன்ஸை வெளியில காட்டக்கூடாதுன்னு டாக்ஸிக்கா சொல்லி ஆம்பளைங்களை வளர்த்ததுனால பெருசா மென் வெளியில பேசுறது இல்லை. And women are little more open and free when it comes to these things, sharing their emotions. அதனால விமன் பேசுறாங்களே தவிர இட் இஸ் நாட் லைக் நார்சிசிசம்னா வந்து வெறும் மென் தான் வந்து அதுக்கான ஒரு ஈவில், அங்க பெண்கள் எல்லாருமே விக்டிம்ஸ்னு இங்கே ஆயிராது. ஒரு ஹியூமன் லெவல் உட்கார்ந்து ஒருத்தங்க வந்து நம்ம இப்படி பேசுறாங்கிறத யோசிச்சு பார்க்கறப்போ சப்போர்ட் பண்ணணுங்கிறது மனசார ஒரு தோன்ற விஷயம். அந்த அதர் பர்சனுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம அதர் பர்சனை வந்து அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பேசல, அவங்க அதை பத்தி பேசலங்கிறப்போ வந்து வாட் கேன் வி டூ? அனுப்பமா என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த கேஸில் அந்த அதர் பர்சன் வந்து நான் அடித்து சொல்கிறேன், அவங்க வந்து இன்னும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, ஈவன் இன்டைரக்ட்லி ஒரு கிரிப்டிக்காக கூட எதுவுமே பேசாமல் இருக்காங்கன்னா, ஏன்னா இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது, சில அசிங்கமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது வெளியில் வந்துருமோங்கிற பயத்தினால அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ எப்பவுமே சைலன்ஸுங்கிறது வந்து டிக்னிட்டி, ஸ்ட்ரென்த்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்க அப்யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வண்டவாளம் வந்து தண்டவாளத்தில் ஏறிடுமோங்கிற பயத்தினால கூட, அந்த ஃபியரில் அந்த ஒரு கில்ட் அது அசோசியேட்டடாக இருக்கிற ஒரு ஷேம்னால கூட அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ஐம் ஷுர் த அதர் பர்சன் ஹியர் ஹி இஸ் சைலண்ட் பிகாஸ் ஹி இஸ் கில்ட்டி அப்படிங்கிற மாதிரி அனுப்பமா ஒரு எலிகேஷன் வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு விஷயம் வந்து அனுப்பமா சொன்னாங்க விச் வாஸ் honestly very shameful if that guy did that to her. பீரியட்ஸ் வச்சு ஒரு ஷேமிங், ஒரு கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. இவங்க வந்து சம்டைம்ஸ் இஃப் ஹி ட்ரீட்ஸ் ஹர் பேட்லி ஆர் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தப்பாக ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு, இல்லை இவங்களை ரொம்ப இமோஷனலி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணியிருக்காரு. இவங்க என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க ஹியூமன் தானே, விக்டிமாக இருந்தாலும் அபியூஸ் கோத்ரூ பண்ணியிருந்தாலும் அங்கங்கே அவங்களும் ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷி வுட் ஹவ் ப்ராப்ளி டேக்கன் ஸ்டாண்ட் ஃபார் ஹர் செல்ஃப். அப்படி இருக்கிறப்போ யுவர் பிஎம்எஸ்ஸிங், உன் பீரியட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது, டேட் வரப்போகுது, நாள் வரப்போகுது, அதனால் நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, ஓவர் ரியாக்ட் பண்ணுற, பீரியட்ஸ் வருது உனக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த பீரியட்ஸுங்கிற விஷயத்த கூட வந்து இவங்களை சொல்லி காட்டி அதனாலே ஷி ஸ்டார்டட் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஒரு பொண்ணாக இருக்கிறதுக்கே நான் வந்து அசிங்கப்பட ஆரம்பிச்சிட்ட ஒரு பாயிண்ட்ல அணுவா டிஸ்மேண்டல் பண்ணியிருக்காருங்கிறது இங்கே நம்மளால எலிஜிட்லி இவங்க சொல்ற விஷயங்களை பொறுத்து புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த நார்சிசிஸ்ட்ஸ் வந்து யூசுவலா ஸ்மியர் கேம்பெயின் ஒன்று பண்ணுவாங்க. அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எவ்ரி திங் இஸ் கூல் அண்ட் ஃபைன் அண்ட் ஃபனி. பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒன்ஸ் தே ரியலைஸ், ஒன்ஸ் தே கெட் திஸ் taste of their own medicine and they know for a fact that okay, இவங்க இனிமேல் என் கண்ட்ரோல்ல இல்லை, அவங்க அந்த லூப்லேருந்து வெளியில் போயிட்டாங்க, இவங்க வந்து எனக்கு இனிமேல் ஒரு நார்சிஸ்டிக் சப்ளை இவங்க கொடுக்க மாட்டாங்க, நமக்கு அந்த ஒரு கிக்கு கிடைக்காது இவங்க கிட்ட, இவங்க இனிமேல் நமக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால் வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்மியர் கேம்பெயின் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லா இடத்துலையும், ஒர்க் சர்க்கிள் அங்கே இங்கே போயிட்டு தேர்ட் பர்சன் எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த விக்டிம் தான் தப்பு, இவங்க தான் இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்கனால தான் ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம் நார்சிசிசமில். ஸோ அனுப்பமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதர் பர்சன் அந்த பையன் வந்து
he started smearing her name apart and ஒரு கேம்பெயினே நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு இவங்க தான் வந்து பைத்தியம், இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி இவங்கள வந்து ஒரு மென்டலி ஒரு ஃபக்ட் அப் இண்டிவிஜுவல் மாதிரி இவங்களை போர்ட்ரே பண்ணி இவங்க தான் தப்புங்கிற மாதிரி தன்னை ஒரு விக்டிம் மாதிரி காட்டிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரி அனுபமா சொல்றாங்க. பட் கோயிங் பை தட் லாஜிக், அனுபமா ஒருத்தங்க வெளியில வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க பிரேக்கப்க்கு அப்புறம்னா நிறைய பேர் வந்து அப்போ நீங்க சொல்றது ஒரு ஸ்மியர் கேம்பெயின் ஆகாதா, நீங்க இப்போ வந்து வெளியில பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அனுபமாவை அக்யூஸ் பண்றாங்க. சி ஆனஸ்ட்லி லாஜிக்கலி தட் மேக்ஸ் சென்ஸ். ஐ கேன் சப்போர்ட் ஹர், பட் லாஜிக் இருக்கிற இடத்துல லாஜிக் இருக்கணும். இஃப் தட் இஸ் த கேஸ், எஸ் மேபி இதை கூட ஒரு ஸ்மியர் கேம்பெயினை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அகேன் ஒரு ஹியூமன் லெவல்ல யோசிக்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் திஸ் குட் பி அ ஸ்மியர் கேம்பெயின். பட் மக்களோட லாஜிக்கை நம்ம தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை அனுபமா குட் பி த டாக்ஸிக் பர்சன் ஹியரா? அவங்க வந்து ஸ்மியர் கேம்பெயின் பண்றாங்களாங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஜென்யூன்லி ஆனஸ்ட்லி அப்படி தோணல. பட் people are all entitled to their own opinions. So with all due respect, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிருங்க. ரொம்ப வந்து அதாவது இந்த டிராகன் படம் ப்ரமோஷன் டைம்லலாம் வந்து அவங்கள போகவே விடலை. அவங்கள வந்து லிட்ரலி ஒரு ஒரு கண்ட்ரோலாக ஒரு இது பண்ணி நீ போகவே கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ரெட்டிட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த கன்சர்ன் நபர் வந்து அவர் பிரதீப் ரங்கநாதனோட க்ரோத் பார்த்து கூட ஒரு விதத்தில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்கோர்ஸ் கண்ட்ரோலிங் பாய் ஃப்ரெண்ட் அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது, அந்த அலிகேஷன். பட் பிரதீப் ஆனஸ்ட்லி ஒரு கன்வென்ஷனல் அந்த ஒரு ஹீரோ, அந்த லுக் இல்லாத ஒரு நடிகர், அண்ட் கனெக்டடான ஃபேமிலியிலேருந்து வரல, ஒரு கம்ப்ளீட் அவுட் சைடர். அண்ட் இந்த நபரை விட ஒரு 100 times மோர் ரெலவெண்ட் ஆக்டர் தான் பிரதீப், பீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ், ஸ்டார்டம், அண்ட் இன்னைக்கு ஜென்சி மக்கள் இருக்கிற அந்த ஒரு பெனிட்ரேட்டட் ஒரு ரீச் பிரகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதீப் இஸ் ஆனஸ்ட்லி வெரி பிக் ஸ்டார் கம்பேர்ட் டு திஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஹூஎவர் அபியூஸ்ட் அனுபமா. ஸோ அவங்க வந்து அதனால கூட நீ அங்கே போயிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணினா அதனால இந்த படம் ஓடிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஜெலஸ் ஸ்பேஸ்லேருந்து கூட ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் you genuinely can't trust Nepo kids. They are so insecure. They are so full of themselves. Again, I'm telling you, right, they could be insecure. They can do anything to seek your validation. And in this case, ஒரு I can give you குட்டி டீ, ஒரு spill the tea மாதிரி எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பர்சன் கூட, இந்த நபர் கூட. And I know to what extent he can go to seek validation. And his pattern of behavior towards me also personally has பீன் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி தான். அகெயின் அப்யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருப்பாராங்கிறது எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. பட் சில இந்த டிப்பிக்கல் நெப்போ பிஹேவியர் என் கூடயும் பண்ணியிருக்காரு அவர் அங்கங்கே. ஸோ யா, ஆனஸ்ட்லி இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் மீ பிலீவ் that Reddit accusation could be true, because again I'm saying Nepo kids are very 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 insecure because they are nothing without their dad's name or that particular surname. It's as simple as that. And there is something else that Anupama said and it triggered me honestly a lot, was about this average girl thing. நிறைய பேர் வந்து காமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்க, நீ வந்து ஒரு டிப்பிக்கல் மலையாளி பொண்ணு, ஒரு ஆவரேஜாக அந்த மாதிரி இருக்க, அந்த பையனை பாரு, அவன்லாம் உன் தகுதிக்கு மீறினவன், நீ எதுக்கு அவன் கூடலாம் போய் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, நீ தான் ஆசைப்பட்டிருப்ப, நீ தான் கோல்ட் டிகர், நீ தான் இது அதுன்னு அக்யூஸ் பண்ணாங்க. And she's saying even her friends after a point started saying that you are probably little average and நீ எப்படி வந்து அந்த பையனை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டங்கிற மாதிரிலாம் வந்து சும்மா அப்படியே ஃபன்னாலாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணி இவங்களை ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. Honestly, I'm telling you, this girl Anupama, as an actor, as a performer, is way better than the other individual, and I genuinely feel she's more successful in terms of the kind of projects she has done, in terms of the kind of hits that she has been part of, in terms of the relevance she has across industries. தெலுங்குல இன்னைக்கு அனுப்பமானா எல்லாருக்கும் தெரியும், மலையாளம்ல ஆப்வியஸ்லி சொல்லவே வேண்டாம், தமிழ்லையும் ஆஃப்லேட் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க எதுக்கு வந்து ஸ்கின் கலரை பார்த்து ஒரு பர்சன் கிட்ட போகணும்? அப்படி ஒன்றும் இல்லையே. she herself looks so pretty in however the way she is. இது வந்து நான் அப்படியே ஒரு கருணை காட்டி காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்கல. genuinely she is pretty, she looks cute and she is desirable to a lot of men. And honestly, Anupama has come into this industry, not just Anupama, many girls and many boys like Anupama, they have all come into this industry without a godfather, without anybody's support. Imagine coming into an industry, then making your mark across 3 languages and being part of lot of good projects, and in the nepotism clutter, in the toxic ஒரு இது பண்ணுவாங்கல்ல நெப்போ கிட்ஸ், லிங்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற நெட்வொர்க்கிங்கை யூஸ் பண்ணி, கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி, ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிலாம் ஒரு ட்ராமா போடுவாங்க. அதெல்லாம் பிரேக் த்ரூ பண்ணிட்டு ஒருத்தங்க வந்து தனக்குன்னு ஒரு நேம் பதிச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று. அனுப்பமா மைட் நாட் பி somebody who is like a very very big star, but she is
a good actor and she's very famous in her own league, right? அப்படி இருக்கிறப்போ அவங்க ஒரு நெப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணி கான்டாக்ட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, எனி டே ஐ வுட் be openly supporting somebody like Anupama who has come without any contacts than supporting dada's boy or a mama's boy who has come into this industry with all the privilege, with all the everything that you could even probably not dream of if you're a commoner. And ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் வச்சு ஒரு லான்ச்சு, அப்புறம் அந்த படம் வந்து உங்களுக்கு சரியா வரலங்கிறப்போ வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டரே நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னொரு வாட்டி அதே படத்தை எடுக்கிறது, அது இது ஆல் திஸ் ட்ராமா, இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஒன்லி பிகாஸ் திஸ் பர்சன் இஸ் அ நெப்போ கிட். ஒருத்தங்க நெப்போ கிட்டா இல்லாம இருந்தா இவ்வளவு விஷயம் நடந்திருக்குமா? ஸோ வாட் இஸ் திஸ் ஹோல் திங் ஹிஸ் ஃபேன்ஸ் ஆர் டூயிங் அண்டர் அனுபமாஸ் காமெண்ட் செக்ஷன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓ கேர்ள், he deserves better, this that. Who are you guys to decide who deserves better, who deserves whom? If somebody's coming out, if she has faced so much, and I genuinely don't think she's doing drama. I'm saying this for the 100th time. I genuinely don't think she's doing drama. ஒரு பாயிண்ட்ல எஸ் ஃபீல் ஆச்சு, இவ்வளோ பண்றாங்களா எதுக்குன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி. ஆனா இவ்வளோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிலாம் ஒருத்தங்க வந்து உட்காந்து பொய் சொல்லி ஒரு இது பண்ணி தன்னோட பேரையும் வந்து இது பண்ணிக்கிட்டு ஒரு கான்ட்ரவர்சியில போட்டுக்கிட்டு, இதனால she might even stop getting work because genuinely in this industry how people think is, oh, இவங்க கான்ட்ரவர்சியில சிக்கிக்கிட்டாங்க, ஸோ தே மைட் பி ப்ராப்ளமேட்டிக். நாளைக்கு இவங்களுக்கு நம்ம ஏதாவது ப்ராப்ளம் காஸ் பண்ணிட்டோம்னா இவங்க நம்மளை பத்தி போய் உட்காந்து பேசுவாங்க, அதனால இவங்க கூட ஒர்க்கே நம்ம பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற பீப்புளோட யூஸ்வலாக இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து அசோசியேட்டே பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ரிஸ்கெல்லாம் எடுத்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு, ஒரு 30 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு உட்காந்துட்டு தைரியமாக இவ்வளோ விஷயம் பேசுகிறா, எல்லாரையும் பற்றி வந்து உட்காந்து ஓப்பனாக சொல்கிறான்னா, எதுக்கு போயிட்டு வந்து நீ வந்து ஆவரேஜாக இருக்க, வா மூஞ்சிக்கு அவன்லாம் ரொம்ப அதிகம், நீ வந்து ஓவராக பேராசைப்படுற, உனக்கு வந்து அவனை அடைய முடியலன்னு இப்போ வந்து இப்படிலாம் வந்து ஃபவுல் கிரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்குலாம் எப்படிங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ ஸ்டோன் ஹார்ட்டடாக எப்படி இருக்க முடியுது? பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்கள் கொடுங்க, வெயிட் ஃபார் த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, பட் ஆல்சோ கிவ் சம் டிக்னிட்டி டு ஹர் when she is also coming out and openly speaking about things, right? So this whole thing was very triggering. Again, more power to her. And இதனால என்ன ஆகும்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். இன்ஸ்பிரேஷன் வந்து ஓப்பன் அப் ஆகி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய பேருக்கு வந்து ஓஹோ, அப்போனா நம்ம ஒரு நார்சிசிஸ்டிக்காக இருந்து ஒருத்தங்களை அப்யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சு ஒரு ட்ராமாலாம் பண்ணோன்னா, இது வந்து ஒருத்தங்க போய் வெளியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் இதை பார்த்து திருந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இன்னிலேருந்து ஒரு 3 months முன்னாடி அனுப்பமா அந்த பர்சனும் டேட் பண்ணுறாங்கிற விஷயம் போயிட்டு இருந்த டைமில் யாராவது யோசிச்சிருப்பீங்களா, இப்படியும் ஒன்று இருந்திருக்கும், இப்படி ஒரு ட்ராக்கும் வந்து சைட் பை சைட் போயிட்டு இருக்கு, அண்ட் திஸ் குட் கோ டு an extent where she would come out and speak. ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கு. அந்த ஒரு பபலை பிரேக் பண்ணி, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆனஸ்ட்லி ஃபெமினிசம் அது இது லொட்டு லோஸ்க்கு அதெல்லாம் தள்ளி வைங்க. ஆல் தட் இஸ் யூஸ்லெஸ் ஹியர். ஜஸ்ட் சப்போர்ட் ஹர் ஆஸ் அ ஹியூமன். அட் த சேம் டைம், இஃப் த அதர் பர்சன் கம்ஸ் out and if he also makes certain logical points, listen to him also, then decide who is correct, who is wrong. But for now, இவங்களை போயிட்டு விக்டிம் ஷேமிங் பண்ணுறது தேவையில்லைங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. இதில் சில பேர் வந்து இவங்க மலையாளி, இவங்க வந்து தமிழுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஸோ டோன்ட் பிரிங் திஸ் ஹோல் திங் லைக் ஓ மலையாளி தமிழ் தெலுங்கு நான்சென்ஸ். ஸோ இதை பற்றியில் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. அண்ட் நீங்கள் இன் ஜென்ரல் நார்சிசிசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த அனுப்பமா இந்த கான்ட்ரவர்சினால நார்சிசிசம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் வந்திருக்கு? அஹமத், எனக்கு முதல்லாம் பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் இப்போ ஐ ஹவ் லேர்ன்ட் திஸ்னு உங்களுக்கு தோன்ற ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இட் வுட் பி ஸோ நைஸ் அண்ட் ஐ ஓப்பனிங் டு லாட் ஆஃப் பீப்புள் who are reading the comment section, and let's keep it healthy also. யாரோட நேம் நீங்கள் சொல்லி அவங்கள வந்து எதுவும் பண்ணணுங்கிறது தெரில, உங்களோட சாய்ஸ். பட் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தட். வாட் எவர் இட் இஸ், கமெண்ட்ஸை சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. அப்புறம் அந்த தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க.